Hello, welcome to my channel Information Drone. I am your mask man. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Sri Lanka is breaking down. வாங்க டாபிக் உள்ள போலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் மட்டும்தான், மற்றபடி எந்த ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனோ இல்லை அதர் ஃபேக்ட்ஸோ கிடையாது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் அக்கார்டிங் டு வாட் ஐ சி ஆன் திஸ் டாபிக். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸ்ரீலங்கா இஸ் பிரேக்கிங் டவுன். இந்த டாபிக்லேயே தெரியும் நான் எதை பற்றி பேச போகிறேன்றது. ஸ்ரீலங்கா இஸ் பிரேக்கிங் டவுன், அதாவது ஸ்ரீலங்கா வந்து இப்போ அந்த நாடு ஒரு ராஜாங்கமே சரிஞ்சு விழுந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ என்னதான் நடக்குது ஸ்ரீலங்காவில் கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கா ஃபினான்ஷியலாக பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கா மக்கள்கிட்ட காசு இருந்தும் அவங்களுக்கு உணவோ இல்லை மருந்தோ பாலோ ஒரு பெட்ரோல் டீசல் எதுவுமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ ஏன்பா இந்த பிரச்சனை வந்தது, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா, ஸோ கொரோனா டைம்ஸில் தான் இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு. ஏன் கொரோனா டைமில் இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சுன்னா, ஸ்ரீலங்கா வந்து பேசிக்காக அவங்களோட பெரிய ஒரு வெல்த் வர இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட். ஸ்ரீலங்கா வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரீஸ்க்கு எப்போவுமே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த கண்ட்ரிக்கு 15% ஜிடிபி கொடுக்குறாங்க. அதாவது அதுதான் அவங்களோட மெயின் சோர்ஸாகவே வச்சுருந்தாங்க இன்கம். ஸோ ஆப்வியஸாக கோவிட் இருக்கும்போது எந்த ஒரு சிட்டிசன்ஸ்க்கும் ட்ராவலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். பட் உண்மையாலே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பேர் தான் எல்லாரும் இப்போ ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க, கோட்சே ராஜபக்சே. ஏன் இந்த பேர் வருது? யார் ராஜபக்சே? ராஜபக்சேன்றவர் ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட். அவர் 2-3 வாட்டி எலெக்ஷனை கலந்து ஜெயிச்சவர். ஸோ அவர் எப்படி இந்த மக்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ ராஜபக்சேன்ற ஒரு குடும்பமே சேர்ந்து அரசியல் பண்ணி அங்கே இருக்கிற மெயின் பதவியெல்லாம் அவங்க வகிச்சு, ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ஃபேமிலி என்னப்பா பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா மக்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 2-3 புது விஷயங்கள் கொண்டு வரணும் ட்ரை பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம், ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்னா நல்லது தானே. ஸோ எந்த ஒரு பெஸ்டிசைடும் ஆட் பண்ணாமல் ஒரு நேச்சுரலாக ஒரு க்ரோத் வரது, அந்த மாதிரி தானே நீங்கள் சொல்கிறீங்க. பட் அங்கே தான் ஒரு பெரிய விஷயமே நடந்தது. ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸ்ரீலங்காவோட இன்னொரு மெயின் பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து ஐலாண்ட் மாதிரி ஒரு கண்ட்ரின்னு சொன்னதுனால கண்டிப்பாக அங்கே வந்து டீ எஸ்டேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ரீலங்கா டீ வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஏஷியன் கண்ட்ரீஸில் ஸ்ரீலங்கா டீ வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். அவங்க அதை நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அந்த டீ எஸ்டேட்டில் பண்ண முடியாது, ஏன்னா பெஸ்டிசைடில் கண்ட்ரோல் ஆகிறது ஒரு விஷயம், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ விவசாயிகள் எல்லாம் டவுன் ஆனாங்க. ஒரு நாட்டில் விவசாயம்ன்றது தான் ஒரு மேல் தூக்குன ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் அது பாசிபிளாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்தியாவில் கூட நம்ம அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபார்மிங் தான் வந்து நம்மளோட பேக் போனுன்ற மாதிரி இருக்கிற ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அவங்க டீஃப்ளேஷன் ஆகி இப்போ அந்த கண்ட்ரி வந்து எக்கனாமிக் பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ டூரிஸ்ட்டும் வரல, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணதுனால ஃபுட்டு அவங்களுக்கு அவாய்ட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம கையில் எந்த ரிசோர்ஸஸும் இல்லை, நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாடோ இல்லை இன்னொரு கண்ட்ரிகிட்ட கேட்போம். ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நியர்பையாக இருக்கிற கண்ட்ரிஸ் கிட்ட கொஞ்சம் காசு கேட்டு, காசுனா ஃபார் டேர்ம்ஸ் வந்து இவ்வளோ மணி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம், உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கடன் மாதிரி ஒரு விஷயத்த வாங்கினாங்க. அது யார்கிட்ட வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா கிட்டேருந்து வாங்கினாங்க. ஸோ இவங்க காசை வாங்கிட்டு மறுபடியுமே ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும்போது ராஜபக்சே இதை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணார். என்னன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் கொலம்போ ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஏர்போர்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 சிட்டிஸில் மெயினான சிட்டிஸில் இருக்குது. அதாவது டூரிஸ்ட் வந்துட்டு போகிற சிட்டிஸ்லாம் மெயினாக இருக்கிற இடத்துல ஏர்போர்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ராஜபக்சே என்ன பண்ணாருன்னா, அவரோட சொந்த ஊர்லேயே ராஜபக்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்டை திறந்தாரு. ஸோ அந்த ஏர்போர்ட்டை திறந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு வந்து டூரிஸ்ட் வந்தால் தானே ஏர்போர்ட்டுக்கு ஒரு இதாகும். ஸோ இதுவும் ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆகி ரொம்ப அடி வாங்கி ஸ்ரீலங்கனோட எக்கனாமியை டோட்டலாக கிராஷ் பண்ணார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இந்த 2 இயர்ஸாக நடந்தது. ஸோ இப்போ இந்த 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ கோவிட் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்துடுச்சு. பட் நிறைய கண்ட்ரி சர்வே ஆனாங்க, சில கண்ட்ரி சர்வே ஆகலை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏஷியன் காண்டினென்ட்டில் ஸ்ரீலங்கா கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே டூரிஸ்ட் போகிறதுனால எல்லாமே செமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக ஐலாண்ட்னா ஃபிஷ்லாம் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷை குக் பண்ணுறது, அவங்களோட அந்த ஸ்டைலு, ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்க லிவிங் எல்லாமே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்த இடத்துல இவர் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறதுனால டோட்டலாக அவங்க டீஃப்ளேஷன் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஸ்ரீலங்கா கண்ட்ரி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே, இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் பண்ணும்போது ஏன் அங்கே இருக்கிற மக்கள் சும்மா இருந்தாங்கன்னு கேட்டிங்க. அவருக்கு எப்படி இப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ஸோ ஆப்வியஸாக வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ நிறையா தமிழியன்ஸ் கொஞ்சமாக இருந்தாலும் சிங்களா அவங்க அதிகமாக இருக்காங்க.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, ஸ்ரீலங்காவில் புத்திஸ்ட் நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ராஜபக்சேவோட ஃபேமிலிக்கு மெயினாக இருந்ததே ஒரு 4-5 புத்திஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் சாமியார் ஒரு தலைவர் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சில பேர் சப்போர்ட் பண்ணி இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோடனே அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஜெயிச்சாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது மக்களே கொந்தளிச்சு இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே அவரை தூக்கி இறக்குனாலும் ராஜபக்சே தான் எடுத்த டிசிஷனில் எதுவுமே தப்பு இல்லை, இதுக்கு எல்லா காரணம் கொரோனா கோவிட்ன்ற சுச்சுவேஷனை தான் ப்ளேம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இன்னும் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் 2 வருஷம் தானே இது ஆச்சு. இப்போ கொரோனா வந்து 3rd year போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 6 months என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ உங்கள் வீட்டில் கரண்ட் பில் கட்டணும்னா ஃபியூஸை பிடிங்கிட்டு போகிற மாதிரி ஸ்ரீலங்காவில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தெரு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களால அந்த கரண்ட்டை வெளியே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கண்ட்ரியில் எந்த வெல்த்தும் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு ரியாலிட்டியாக தான் இப்போ கிரவுண்டில் இருக்குது ஸ்ரீலங்காவில். ஸோ இப்போ ஸ்ரீலங்கா வந்து மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருந்து, சைனா கிட்ட வாங்கிட்டே இருந்து அவங்களால திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சைனா வந்து ஒன்றுமே சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு போர்ட் இருக்குது, அதாவது இப்போ புதுசாக கட்டின ஒரு போர்ட் இருக்குது. அந்த போர்ட்டில் எனக்கு 99 years லீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா வந்து சைனாக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சைனாவுக்கு வந்து ஏஷியாவில் இருக்க நிறைய ரிசோர்ஸை கேப்சர் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ரிசோர்ஸை கேப்சர் பண்ணோம் அப்படி இல்லை. ஸோ எங்கே போனாலும் அந்த சைனா கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிவ் வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ப்ளசண்ட்டாக. ஸோ நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஸோ வட்டிக்கு கடன் கொடுக்குறான், திருப்பி கொடுக்காததுனால தெரிஞ்சு அவங்க கிட்ட கடனை கொடுத்து வேற ஒரு விஷயத்த வாங்குற மாதிரி தான் சைனா வந்து ஸ்ரீலங்கா கிட்ட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் ஊர் வளத்தை எப்படி நீ சைனா கொடுக்கலான்ற மாதிரி கூட இப்போ ஒரு ஃப்ளேம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுதான் விஷயங்க, இதுதான் இந்த டோட்டலாக ஸ்ரீலங்கா இஸ் பிரேக்கிங் டவுன். ஓகே, இப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இறங்கி இப்போ அந்த நாட்டுக்காக போராடுறாங்க. ராஜபக்சேவை வந்து ரிமூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரசிடென்ட், நான் போக மாட்டேன். ஸோ அவரை தவிர மற்ற கேபினட் மினிஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் ரிசைன் பண்ண வச்சுட்டு நான் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. பட் டெமோக்ராட்டிக்னா என்ன அர்த்தம்னா, ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். ஸோ உன்னோட பீப்புள் தான் எலெக்ட் பண்ணுறாங்க, உன்னோட பீப்புள் தான் செலக்ட் பண்ணுறாங்க, உனக்கு பீப்புள் தான் ஓட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீ தப்பான ஆட்சியோ இல்லை தப்பான ஒரு விஷயம் நடந்தாலோ பீப்புளால் உன்னை திருப்பி அந்த பொசிஷன்லேருந்து எடுத்து தூக்கி போட முடியும். பட் ராஜபக்சே என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட லீடர்ஷிப்பை ஒரு சர்வாதிகாரியாக காட்டுறாரு. டெமோக்ராட்டிக் இல்லாமல் அவர் வந்து இல்லை இது ஏன் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த நாட்டோட தலைவன் தான் கீழே இறங்கணுன்றது தான் ஒரு பேசிக் பிரின்சிபல் இந்த டெமோக்ராட்டிக் ரூலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே அங்கே ஃபாலோ பண்ணல. ஸோ இதனால் மக்கள்லாம் கிரவுண்டில் இறங்கியே பிரச்சனை பண்ணுறாங்க. சரிப்பா, நீ என்னப்பா பிரச்சனைன்னு சொல்கிற, என்னப்பா அங்கே பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் 1 கிலோ தக்காளி 30 ரூபா விற்றா அந்த ஊரில் 1 கிலோ தக்காளி 300 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ நம்ம ஊரில் பால் பவுடர் 250 கிடச்சுன்னா அந்த ஊரில் பால் பவுடர் 3000 4000 கிடைக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டா, ஃபிஷ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஐலாண்ட் சொல்லும் போது அவங்க ஓஷனில் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்கும், அங்கேயே ரா குக் பண்ணி பண்ணுவாங்க. ஸ்ரீலங்காவில் ரியாலிட்டியில் என்னென்னா ஃபிஷ்ஷை கூட இம்போர்ட் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமை தான் போயிட்டுருக்கு ஸ்ரீலங்காவில். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணி நேராக இங்கேருந்து நடந்து போய் பிரசிடென்ட் வீட்டு முன்னாடியே பிரச்சனை பண்ணி இங்கே இந்த கோ அவுட் ஆஃப் த ஸ்ரீலங்கான்ற அளவுக்கு முழக்கம் போட்டு, ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே அவருக்கு அகென்ஸ்டாக போயுமே தான் இல்லை நான் தான் இந்த நாட்டோட பிரசிடென்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்காரு. ஸோ ஸ்ரீலங்கன் மக்களை வந்து நம்ம வந்து அவங்க தமிழியன்ஸோ சிங்களோ என்ன வேணா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் இஸ் ஃபார் ஆல். ஸோ ஒரு நாடு இவ்வளோ தூரம் நாசமானதுக்கு ஒரு குடும்பம் இல்லை ஒரு பர்சனலான ஒரு 2-3 டிசிஷன் எடுத்தவங்க தான் காரணன்றத ரியாலிட்டியில் ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் இங்கே நடக்குது. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு மெடிசன்ஸ் ப்ளஸ் ரைஸ் ஆயில்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் 2-3 கண்ட்ரிஸும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா திருப்பி ரிட்டர்ன்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்காது. ஸோ கடைசியாக அங்கே வந்து ஒரு ஹியூமனிட்டி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக போக போக என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஐம் யுவர் மாஸ்மேன், திஸ் இஸ் மை சேனல் இன்ஃபர்மேஷன் ட்ரோன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். See you in the next video guys. Bye.